சிம்மகேது அப்படின்ற ஒரு மன்னர் இருக்கார். அவர்கிட்ட ஒரு நல்ல பலம் மிக்க ஒரு வீரன் இருக்கார். வாள் வலிமையும் தோல் வலிமையும் கொண்ட மிகச்சிறந்த வீரன் அவர். அந்த வீரனும் சிம்மகேதுவும் ஒரு நண்பர்கள் போலதான் இருப்பாங்க. அவர் எப்ப வேட்டைக்கு போனாலும் அந்த வீரனை தான் அழைச்சிட்டு போறார். ஒரு நாள் எல்லாருமா புடைசூழ காட்டுக்கு போறாங்க. ஒரு இடத்துல வழி தவற விட்டுறாங்க. அப்போ இந்த மன்னர் கூட போகக்கூடிய அந்த வீரன் மிகச்சிறந்த பக்திமான். அவருக்கு சிவன் மேல அதீத பக்தி. அந்த பக்தியோட அவர் அதாவது போயிட்டு இருக்காங்க. அப்படி போகும்போது ஒரு இடத்துல வழி தவறின இடத்துல ஒரு சிவலிங்கத்தை பாக்குறாங்க. அப்போ இந்த வீரன் கேட்குறாரு, எனக்கு சிவன் மீது அதீத பக்தி, நான் இதை கொண்டு போய் என் வீட்டில் வச்சு பூஜை பண்ணலாமா அப்படின்னு கேட்குறாரு. தாராளமாக பண்ணி எடுத்துட்டு போ அப்படின்னு சொல்றாரு. ஆனால் இவர் அதே நிமிஷம் சொல்றாரு, எனக்கு பக்தி இருக்கே தவிர எனக்கு எப்படி பூஜை பண்ணணும்னு தெரியல மன்னா அப்படின்னு சொல்றாரு. இவர் உடனே சொல்றாரு, ஒன்றும் இல்லை, சுடுகாட்டு சாம்பலை தான் அபிஷேகம் பண்ணணும், நீ நிவேதனமா நீ வீட்டில் என்ன சமைக்கிறியோ அதை வச்சு நிவேதனம் பண்ணு, அவ்வளோதான் அப்படின்னு சொல்றாரு. இவரும் வீட்டுக்கு கொண்டு வரார். மனைவியும் பதிவிரதை, அவங்களுக்கும் அதே மாதிரி பக்தியோட 2 பேரும் அதே பூஜையை பண்றாங்க. தினமும் சுடுகாட்டு சாம்பலை கொண்டு வந்து அவங்க வீட்டில் இருக்கிறத வச்சு அவங்க சிவனுக்கு நிவேதனம் பண்ணி ரொம்ப பக்தியோட போயிட்டு இருக்கு. இப்படியே போயிட்டு இருக்கும்போது ஒரு நாள் அடை மழை பெய்யுது. எங்கேயுமே சாம்பல் கிடைக்கல. இவர் என்ன பண்றது அப்படின்னு யோசிக்கும் போது அவங்க மனைவி சொல்றாங்க, இதுக்கெல்லாம் நீங்க வருத்தப்படாதீங்க, நீங்க போய் பூஜைக்கு உண்டானதை பாருங்க, உங்களுக்கு சாம்பல் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. எப்படின்னு அவர் கேட்கிறார். அப்போ அவங்க சொல்றாங்க, நான் என் உடல்ல தீ வச்சுக்கிறேன், நான் முழுவதுமா சாம்பல் ஆனதுக்கப்புறம் அந்த சாம்பலை நீங்க ஒரு பாத்திரத்துல சேகரிச்சு வச்சுக்கோங்க, தினமும் அதையே நீங்க அபிஷேகத்துக்கு பயன்படுத்துங்க, கொஞ்ச நாள்ல மழை விட்டுடும், அதுக்கப்புறம் உங்களுக்கு சாம்பல் கிடைக்கும் அப்படின்றாங்க. எத்தனை மேன்மை பொருந்த பக்தி அல்லவா. அப்படி அவங்க சொன்னோடனே இவர் தடுக்கிறாரு. அதையும் மீறி அவங்க உடல்ல அவங்க தீ வைக்கிறாங்க. அப்போ அந்த தீக்கள் எல்லாம் பூவா மாறி அவங்க மேல மாறிடுச்சு. இதுதான் உண்மையான பக்தி அப்படின்னு